நைனா మన 2 పేరుని వీట విட்டு వెరట சொல்லி அந்த 2 పొంబళంగులు బెద్ద నైనా கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. అది ఒక పెద్ద విషయమా, దానికి ఒక మంచి ఐడియా ఎన్கிட்ட இருக்குதுடா. ரத்தம் என்னடா ஆச்சு இவனுக்கு? அது மூளையில இருக்கிற கட்டி உருகி மூக்கு வழியா ரத்தம் வருது அண்ணியா, வருது. டாக்டர் அந்த சொல்லிட்டாங்க அவனு ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டான்னு. அவன் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுங்க, அவனை ஏசி ரூம்லயா வச்சிருங்க, முக்கியமா பயணம் எல்லாம் போக கூடாது, குழுக்கள் எல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ற? இவனை இழுத்துக்கிட்டு வா, நம்ம அங்க போய் செக்அப் பண்ணிக்கலாம். సరే అన్నయ్య నేను పోతాను, కానీ బాలాజీ వస్తే నువ్వు సమాలించుకో. எது பாலாஜி வந்துருவானா? ஏன்னா நீ அவனை ஒண்ணுமே பண்ணலையா? లేదన్నయ్య. போச்சு போச்சு. ஏயோ இல்லையா? என்ன பச்சையம்மா? கொஞ்சம் இரு வரேன். அவசரம் புரியாம பேசுறியா? இத கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து உங்க பேசுறேன். இத பத்தி பேசுறதுக்காக தான் நிக்க சொன்னேன். ஐயோ 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 எவ்வளவு பயம், எவ்வளவு பயம். நானும் 3 நாளா பாத்துட்டே இருக்கிறேன், கூட கூட வாங்கிட்டு போறியே. இதெல்லாம் வாங்க உனக்கு ஏது துட்டு? அதானே. யோ இன்னாயா, எங்களுக்கு தெரியாம சொத்துல ஏதாவது சூட்டிட்டியா? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு நல்ல புத்தியே வராதா? எப்பவுமே குறுக்கு புத்தி தானா? கர்ம வீரர் காமராஜர், அண்ணா, நேரு இவங்க கிட்ட எல்லாம் பழகினா நல்ல புத்தி வரும். ஒன்ன மாதிரி 420 கிட்ட பழகினா எங்க இருந்து வரும் நல்ல புத்தி? எது நானா 420? தோ பார் அஞ்சல, உங்க ஆயா கிட்ட சொல்லி வை. வார்த்தை எசக பசக போச்சுனா அப்புறம் மம்பாயிரும். ஆயா நீ கம்னது. சரி கன்சாமி, இந்த பழத்தெல்லாம் இப்ப யாருக்கு எத்துன்னு போற? வேற யாருக்கு? என் தம்பி பையனுக்கு தான். தோடா, அவனை ஒழிச்சு கட்ட சொன்னா ஊட்ட சத்தா ஊட்டி விடுறியா? ஏயா பத்த புள்ளைய ஒழிச்சு கட்டின உடனே தம்பி புள்ள மேல பாசம் பொத்துக்குச்சோ? தபாரியா உனக்கு சொல்லி வைக்கிறேன், அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இல்ல அவனே உனக்கு ஒரு நாள் குழிய தோண்டிடுவான். சீ பாவம், அவன் எங்க எனக்கு குழி நோண்டுறது? கொஞ்ச நாள் அவனே குழிக்குள்ள போறான். யோ என்னையா சொல்ற? ஆமா அஞ்சல, பாவம் அந்த பையனுக்கு மூளையில கட்டி. என்னது மூளையில கட்டியா? ஐயோ அதெல்லாம் மூளை இருக்கவங்களுக்கு தான் வரும், உன் பரம்பரைக்கு தான் மூளையே கிடையாது, அப்புறம் எங்க இருந்து வரும் மூளையில கட்டி? வேண்டாம் பச்சை வேண்டாம், பாவம் அந்த பையன் வாழ வேண்டிய வயசுல சாக போறானே நானே வெந்துகிட்டு இருக்க. நீ என்னடா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறிய? ஏயா நிஜமாதான் சொல்றியா? ஆமா அஞ்சல. ஒருவேளை எப்படி இருக்குமோ? என்ன உன் தம்பியும் தம்பி புள்ளியும் ஒரேடியா இந்த வீட்ல டேரா போடுறதுக்கு ஏதாவது ஆக்ட் குடுக்குறானுங்களோ? சச்சா, என் தம்பி பையன் மூளையில இருக்க கட்டி உருகி போய் மூக்கு வழியா ரத்தமா வரத என் கண்ணால பார்த்தேன். அஞ்சல இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லடி. ஆமா, நீ எந்த காலத்துல எதை நம்பி இருக்க இதை நம்புறதுக்கு? பாவம் அந்த கிழவ எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்ல போதே? நீ போ கன்சாமி, போய் ஊட்டு. பாவம் ஆட வேண்டிய வயசுல அந்த பையன் அடங்க போறான், நீ அடங்க வேண்டிய வயசுல ஆடிங்கிற. ஏய் என்னடி? யார சொல்லி என்ன பண்றது, எல்லாம் விதி. I love you. I love you. I love you, love you, love you. ఏం చేస్తున్నావు? இதான் அஞ்சலை லவ் பண்ண சொல்லிட்டியே, அதான் பிராக்டிஸ் செஞ்சுட்டு இருக்கேன். ఒరే బాబు, లవ్ అంతా ప్రాక్టీస్ல వరాదురా, యాక్సిడెంట్ ఆవணும். నువ్వు నేరా పోయి అంజలి మేல మన్నుబాడి లారీ మాదిరి మోదు, లవ్ స్టార్ట్. నాకు எதுவும் டேமேஜ் வராதே? డ్యామేజ్ అవుతూ చోట తట్టికలాం పో. சரி పోరా. ನಾನು ఎవరి మేల మోదరుతూ? ఎస్తర్, ఐ లవ్ యూ. நைனா ஈஸியா மோதிடுன்னு சொல்லிட்டு எப்படி மோதுறது? அஞ்சல வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. உட்கார்ந்துட்டு இருக்கான், எப்படி எழுந்து வருவான்? மோதிட வேண்டியதான். எழுந்துட்டான், மோதிட வேண்டியதான். ஐ எம் சாரி. பரவாயில்ல. இல்ல நான் ஏதோ ஒரு சிந்தனையில மூளையில கட்டி இருக்கிறத பத்தி யோசிச்சுன்னு கிடப்பான் போல இருக்குது, பாவம். ராஜு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நிஜமாவா?
இந்த பாரு ராஜு, மனுஷங்களா பிறந்தா இதெல்லாம் வர்றது ரொம்ப சகஜம். அதுக்காக எல்லாத்தையும் மனசுலயே வச்சு கூடாது. என்ன ஒருவேளை நான் இவளை லவ் பண்றதை கண்டுபிடிச்சிட்டாளா? பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறான், ஆனா பாவம் அல்பாயுசு பாதியில புட்டுக்க போறான். ஆஹா, இவளும் நம்மள லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அதான் வச்ச கண்டு வாங்காம என்ன ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? இதெல்லாம் யாராவது சொல்லியா தெரிஞ்சுக்கணும்? அகத்தின் அழகுதான் முகத்தில் தெரியுதே. பிரேத கலை வழிஞ்சு ஓடுது முகத்துல. என் முகத்திலேயே அது தெரியுதா? அது நல்லா தெரியுதே சபக்கலை. நான் உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா இந்த விஷயத்துல இவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்களே. அது பொம்பளைங்கன்னா அப்படிதான் எல்லா விஷயத்தையும் டக்குன்னு புடிச்சுப்பாங்க. அப்போ நீங்களும் நான் சொல்ல வந்ததான் சொல்ல வந்திருக்கீங்க. அதாவது ராஜு, உன் நிலைமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால சும்மாவே இருக்க முடியல. அதான். என்னங்க நீங்க சொல்லணும்னு வந்துட்டு எதோ சொல்லி மொழுப்புறீங்களே, சொல்லிடுங்க. எதா? அது அதா அது அஞ்சலா, இந்த வர ஆயா. இந்த பாரு ராஜு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன்ல. என்ன பண்றது, நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு இதெல்லாம் வரக்கூடாது. வந்துச்சு, அதுக்காக நீ ரொம்ப மூளை போட்டு கொஞ்சிக்காத. பத்திரம், சீக்கிரமா எதனா ஆயிடுப்போதே. வரட்ட சீக்கிரமா ஆயிட போதா? எதை சொல்றா இவோ? ஓஹோ, ஒருவேளை கல்யாணத்தை பத்தி சொல்றாளோ? கல்யாணத்தை கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம், லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ன்றாளா? அஞ்சல, யாரா பாபு சக்சஸ் ஆயிந்தா? மோதினாவா? மோதினா நைனா எல்லாமே கரெக்ட்டா நடந்தது. அஞ்சலா அவ வாயை திறந்து என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போகும்போது அவங்க ஆயா வந்து கூப்பிட்டு காரியத்தையே கெடுத்துருச்சு நைனா. నువ్వు ఎందుకురా పబ్లిక్ లవ్ பண்ற? பிரைவேட்டா லவ் பண்ணு. பிரைவேட்டா அப்படின்னா? லெட்டர் எழுதுறா. நான் கனவு நீ கெடுக்காத. போற தொங்கரா கொடுக்கு. காலங்களில் அவள் வசந்தமு, கலைகளிலே அவள் ஓவியமு, மாதங்களில் அவள் மார்கழி. ஐயோ, எதுக்கு அழறாவோ? சுதா, ப்ளீஸ் சுதா, அழாத சுதா. மாமா தான் சாமியாரை கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. இப்ப எதுக்கு அழற? அதுக்காக நான் அழல. என் ஆவியை செலுத்த அஞ்சல உடம்ப தருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. எனக்கு வாழவும் ஆசை இல்ல. அழறதுனால அதெல்லாம் சரியாயிட போதா? இல்ல கோவில், எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. இப்போ உன்னை விட்டு போகணும்னு நினைக்கும் போது எனக்கு அழுகழுகையா வருது. எனக்கு கூடதா நீ பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்தா கேவி கேவி அழணும்னு தோன்றது. ஒன்னா ரெண்டா? நீ பண்ண கலாட்டால மாமி பாட்டி சூடா எனக்கு பயந்துட்டு 3 நாளா உள்பக்கம் தாப்பா போண்டு வெளியே வராம இருக்காங்க. ஒரு வேலை நடக்கல, சமையல் பண்ணல, எனக்கு சமைக்க தெரியாது, ஒன்னால சமைக்க முடியாது, மாமா வெளில போக கூடாதுன்ட்டாரு. இப்ப என்னதான் பண்றது? அவர் சொன்னா வெளியில போக மாட்டியா? வா, ஏதாவது நல்ல ஹோட்டலுக்கு போய் மீன் சாப்பிடலாம். ஏய், மறுபடியும் மீனை பத்தி பேசாத. அந்த மீனால நான் பட்டது போறாது. சரி சரி, நீ எங்கயாவது போய் ஏதாவது சாப்பிட்டு நேரா என் வீட்டுக்கு போ. அங்க பச்சை அஞ்சல கந்தசாமி 3 பெரிய சாப்பிட்டு சாப்பிடாதான் என் வயிறு நிறையும். போலாமா? பாத்தியா, இதுக்குதான் மாமா நம்மள வெளில போக கூடாதுன்னு சொன்னார். உன் கோவத்தை கொண்டு அங்க காமிச்சு இருக்கிற பிரச்சனை பத்தாது இன்னும் கொஞ்சம் உண்டு பண்ண போறியா? நானே பசி பிராணனை போதும் துடிச்சுட்டு இருக்கேன், நீ வேற ஏன் டார்ச்சர் பண்ற? இப்ப என்ன, வெளியே போகாம உன் பசி தீரணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு. என்ன நீ சமைக்க போறியா? ஸ்டார் சமையல் மாதிரி பேய் சமையலா? நான் ஏன் சமைக்கணும்? என் பணத்துல தின்னுட்டு நல்ல பொழுது போய் என்னைய திட்டுறாளுங்கல்ல, அவளுங்க சமைக்கிட்டோம், நாம சாப்பிடலாம். நீ நேரா போய் கதவை தட்டு. திறக்கல, கதவை உட. ஐயோ, ஏற்கனவே என்ன பார்த்து பயந்து கதவு போட்டுட்டு உள்பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பண்ண இன்னும் பயப்பட மாட்டாளா? ஏய் முட்டாள், முள்ள முள்ளால தான் எடுக்கணும், அதே மாதிரி பயத்தை பயத்தால தான் போக்கணும். இப்ப பாரு வேடிக்கைய. பசிக்கிறதுமா? எனக்கு தான் பசிக்கிறதுன்னு சொல்றேன்ல. எனக்கு தான் பசிக்கிறது. ஏண்டி, குழந்தை பசி பசின்னு சொல்றது
நீதான் எப்ப பார்த்தாலும் மெஷின் மாதிரி வாயில எதையோ போட்டு அரைச்சின்னு இருப்பிய, அதுல கொஞ்சம் கூட. ஆமா, அரவை எல்லாம் காலி ஆயிடுச்சு. எனக்கே எல்லாம் திண்டாடுறேன். இதை பாருங்க. இப்ப பாரு வேடிக்கை. அடியே பிரம்ம ராட்சசிங்களா, கதவை திறங்கடி, திறங்க. ஐயோ, அந்த பேய் தான் கதவை தட்டுறது போல் இருக்கு. ஏய், தட்ட தட்ட கதவை திறக்க மாட்டேங்கிறீங்களா உங்கள? சுதா ப்ளீஸ் சுதா, ஏற்கனவே அவங்க பயத்துல இருக்காங்க. நீ இப்படிலாம் கூப்பிடாத, நான் கூப்பிடுறேன் பாரு, அவங்க கதவை திறப்பாங்க. மாமி, சூடா, பாட்டி, கதவை திறங்க. ஷட் அப். டேய், இப்படி எல்லாம் சொன்னா கதவை திறக்க மாட்டேங்கடா. இப்ப பாரு, திறங்க, திறங்கடி, திறங்க. பாத்தியா கொல்ல மாத்தி பேசுறது? அது சாந்தமா பேசுறச்சவே யாரோ போய் கதவை திறங்கள. நீங்க தான் வயசுல பெரியவா, போங்க போய் திறங்க போங்க. நான் போனா மேல போயிட வேண்டிய. அதுக்காக தானே சொன்னேன். என்ன அறுப்பதுலயே குறியாரு. நான் ஒண்ணும் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன்டி. போனாலும் உன்னை கூட்டிட்டு தான் போவேன், தெரிஞ்சுக்கோ. முப்பரம் தேவிகளா, இன்னும் என்னடி டிஸ்கஷன்? கதவை திறக்க போறீங்களா இல்லையா? சுதா ப்ளீஸ் சுதா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உங்களை கதவை திறக்க வைக்கிறேன் பார். சூடா, சுடாமணி, நான் தான் கோவிந்த் வந்திருக்கேன். உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். தைரியமா கதவை தர, என்ன நம்ப சூடா. நான் நம்ப மாட்டேன். உன் உடம்புல பேய் இருக்குன்னு அப்பா சொல்லிட்டு தான் போயிருக்கார். ஏய் சுதா ப்ளீஸ் ப்ளீஸ் சுதா, கொஞ்சம் பொறுமையா இரு. சூடா, அது பேயில சூடா, அது ஆவி, ஃப்ரெண்ட்லியான ஆவி. உன்னை ஒண்ணும் பண்ணாது. தைரியமா கதவை தர ப்ளீஸ். போறேன்டா. நீயே ஒரு அயோக்கியன். உன் உடம்புல இருக்கிறது மட்டும் யோகி மாவா இருக்க போறது? ஏய் கிழவி, உனக்கு அவ்வளவு திமிரா? உன் ரெண்டு கண்ணையும் நோண்டி உன் குடல உருவி மாலையா போட்டுக்கிறேன் பார். ஐயோ சுதா ப்ளீஸ் சுதா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? பாட்டி, இந்த பேய்க்கு ரொம்ப பசிக்கிறதா. டேய் பேய்ன்னு சொல்லாதடா. சரி சரி, சாரி மாமி. என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பசிக்கிறதா, கொஞ்சோண்டு சமைச்சு கொடுங்க, உங்களை விட்டுடும். இல்லனா தொலைச்சிருவேன் சொல்லு. ஐயோ சொல்றேன். முடியாது. நீ என்னதான் கரடியா கத்தினாலும் நாங்க கதவை திறக்கவும் மாட்டோம், உனக்கு சமைச்சு போடவும் மாட்டோம். அவ்வளவு திமிராயிடுச்சா? இப்ப பாருங்க உங்களை என்ன பண்றேன். வேண்டாம் சுதா, வேண்டாம் சுதா. ஏய் விடுறா, என் கைய விடுறா. உங்களை நான் ஒரு வழி. வேண்டாம் சுதா ப்ளீஸ் சுதா. விடுறா, விட மாட்டேன். இப்ப ஒண்ணு என்ன பண்றேன் பாரு. சமைச்சு தர மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க வேடிக்கைய. டேய் சாப்பாடு எடுத்து போடுறா. போடே போடுறா. போட நிறைய எடுத்து போடு.
அட சி காஞ்ச பிஸ்னாரி மாதிரி போட்டு கூடா. டேய் போடுறா புடி. கரண்டி கீழே போட்டு புடி. சரி போடுறேன். சாப்பிடே. ஏண்டி இந்த கையில சாப்பிட சொல்றேன், நான் எப்படி சாப்பிடுவேன்? அடச்சி இந்த கையில இல்ல பாரு. சுடாமணி சாதம், மாமி செஞ்ச குழம்பு, அந்த பாட்டி செஞ்ச பொரியல், இதுவே எனக்கு போதும். கையால சாப்பிட்ட போரு, வாயால சாப்பிட்ட ஜோறு, இனி இஷ்டம் போல வெட்டு. சுடா எழுந்திருக்கோ, எழுந்திருக்கோ. என்ன நீங்க பிறகு தூங்கிட்டு இருக்கேன்? ஐயோ என்னது இதெல்லாம்? அடுப்பு, கேஸ் யார் கொண்டு வந்தா? என்னது எல்லாம் காலியா இருக்கு? மாசத்துக்கு வாங்கின சாமான்லாம் காலியா போயிடுதா? ஏண்டி யாருக்கும் தெரியாம எடுத்து வித்துப்புட்டியா? ஆமா, சிறுவாட சேர்த்து உங்க அந்தி மகனுக்கு காசு சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க வேற ஐயோ எல்லாமே போயிடுது. ஐயோ என்னது இது? என்னடி இது? டேபிள் பூரா இப்படி இறஞ்சு கிடக்க. யார் இதெல்லாம் சமைச்சு வச்சா? யார் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி இறச்சி போட்டிருக்கா? இதெல்லாம் பார்த்தா மனுஷன் சாப்பிட்ட மாதிரி இல்ல, பேய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா, நீக்கு நம்மாத்துல தான் இருக்குமா இல்ல சுடுகாட்டுல இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அப்பா எப்பமா வருவா? ஆமா, எங்க போற நீட்டி சொல்லி இருக்காரு. இப்ப சொல்றதுக்கு நம்மள எல்லாம் பேயோட தனியா தவிக்க விட்டு அவர் மாத்திரம் தப்பிச்சுட்டு போயிட்டாரு. எங்கடா போயிட்டு? ஏய் என்னங்க சத்தம்? புலம்புனீங்க வாயை தச்சிடுவேன். எனக்கு பசிக்குது, போய் சமைங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போறீங்களா? இப்ப நாங்க வரட்டுமா? டேய் சாத்தப்பா, நான் உங்க ஆத்தாடா. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவன். உனக்கு குளிக்க, நடக்க, ஆட, ஓட, திங்க, கால் கழுவ எல்லாத்தையும் கத்து கொடுத்தவனா. பூசணிக்காய காமிச்சு இதுதான் பூசணிக்கான்னு சொல்லி கொடுத்தவனா. என்கிட்டயே முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறியே. இந்த பாரு, தலைய குனிஞ்சு நிக்கிறத. வேலை வீணா போனவனே, அதான் உன் மனசுல நினைக்கிறது உன் முகர கட்டியில வலியுது. அப்புறம் ஏன்டா பசப்புற? நான் ஒண்ணு பசப்பலாத்த. சிகப்பு யாரு? என் கூட பிறந்த தங்கச்சி மாவன். அவன் நல்லா இருக்கணும் எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அவன் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். உள்ள காட்ட தெரியல, அவ்வளவுதான். எப்படி காட்டுவ? அதான் மறு வீட்டுக்கு போன போதே உன் சந்தோஷத்தை உன் மாமியார் வீட்டுல தொலைச்சிட்டியே. இருந்தாதானே காட்ட சந்தோஷத்தை. தப்பு குற்ற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. ஆமா, ஏன்டா உன் மூஞ்சி ரொம்ப சோர்வா இருக்கு? ரொம்ப கலப்பா இருக்காதா? ராத்திரி முச்சோட ஸ்ட்ராங்கா தலையண மந்திரத்தை ஏத்தி இருப்பா. அங்க நான் ஏத்துத்துல இங்க தொங்கி போய் நிக்கிறியாக்கு. என்னங்க தகப்பி அசல்ல கட்டி கொடுக்கறாங்களே, சொத்து முச்சோட அசல்ல போயிருமே.
கிழவி அசந்திருக்கு நேரமா பார்த்து கழுத்தை திருக்கி விட்டோம்னா கல்யாணம் நின்று போயிரும், சொத்து வெளியில போகாது. நாம வெக்கம் கெட்டு மானம் கெட்டு ரோசம் கெட்டு 3 வேளையும் குந்திக்கின்னு எச்ச சோறு திங்கலாம். இங்கனே அங்கனே சேர்ந்து உருண்டு பரண்டுக்குன்னு நேர சொர்க்கம் போலான்னு சொல்லியிருப்பாளே அந்த சண்டாளி சீரிக்கி. இப்ப எதுக்கு அத்தா வேண்டாதெல்லாம் பேசிக்கிட்டு? பின்ன புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு நீளத்துக்கு முகத்தை தூக்கி வச்சிருந்தீங்கன்னா சம்பந்தி வீட்டுக்காரங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாளா? சரி இப்ப நான் என்ன பண்ண சொல்லு. அடடடடடடா, ஆத்தா பேச்ச தட்டாத என் தங்கமே. நான் சொல்றத அப்படியே செஞ்சு போடாமாதே. போடா போய் உன் பொண்டாட்டி தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு கொள்ளையில இருக்கிற கணத்துல போட்டு ஒரு அமுக்கு அமுக்கு அப்படின்னு அதுல குதிச்சு சாவு. அடப்பட போக்காத்தவனே. பாரா, மேற்கு தெருல சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் தங்கியிருக்காங்க. அங்கன போய் அவங்களுக்கு வேலைக்கு சோறு தண்ணி வருதான்னு பாரு. அதை விட்டு பேச வந்துட்டான். அடே அங்கனங்கடா போற? இல்ல நாச்சியா கிட்ட ஒரு வார்த்தை. ஆமா 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 ஆமா, அந்த ராணி கிட்ட போய் சொல்லிவிட்டு அவ கால்ல விழுந்து கும்பிட்டு விட்டு போற வேலை அப்படியே உருப்பிட்டு வழங்கினா மாத்தா. எனக்குன்னு வாச்சிருக்கான் பாரு. பா ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டுங்க பூசில உறுத்துதுங்க. ஏ சகப்பி, போது நீ பாடினது. நீ இன்னுமா குளிக்கல? உங்க ஆயா பாத்துச்சு உன்னை அடிச்சே கொண்டு போடுவா. வானமா பிறந்துட்டா இடிய தாங்கித்தான் ஆகணும், பூமியா பிறந்துட்டா மழைய வாங்கித்தான் ஆகணும், பள்ளியா பிறந்துட்டா செவத்துல ஒட்டித்தான் ஆகணும். என்ன மாதிரி பாவியா பிறந்துட்டா இதெல்லாம் வாங்கித்தான் ஆகணும். சகப்பி, ஒரு மாதிரி பேசுறியே, உன்னை காத்து கருப்பது தீண்டி பிடிச்சா? உறுத்தி உறுத்தி எனக்குள்